ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை கசின் அப்படிங்கிற OT7ஓட FF தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 7. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அளவுக்கு நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க. இது வந்து இமேஜினேஷன் ஸ்டோரி தான். உங்களுக்கு பிடிக்கும்னா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. லாஸ்ட் எபிசோடில் எதோடு முடிச்சிருக்கோம்னா, பாய்ஸ் சில பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, சமைச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வாயில் டக்கு டக்குன்னு ஜெனின்னு வந்திருக்கும். பட் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால முடியல. ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பாப்பா பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அப்போ தான் டக்குன்னு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. இன்றைக்கி பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குன்னு ஒன்று முடிவு பண்ணுமே, இன்னும் அது ஒன்றுமே நடக்கலை அப்படி சொல்லி உங்களுக்கு இவ்வளோ நேரமாக தோணவே இல்லை. ஏன்னா அம்மா போயிட்டாங்க, அத்தை போயிட்டாங்க அப்படிங்கிறதுல நீங்கள் எதையுமே யோசிக்கல. நீங்கள் வேகமாக வந்து கிச்சனுக்கு பாப்பாவை தூக்கிட்டு வரீங்க. பாப்பாவை தூக்கிட்டு எது கிச்சன் வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாப்பாவை வாங்கிக்கிட்டா. நீங்கள் இன்றைக்கி பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கலையா? 7 பேர் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் உங்களை தான் கேட்குறேன், கேன்சல் பண்ணிட்டோம். நீங்கள் அப்படியே ஜின்னாக பார்க்குறீங்க. ஜின்னோடனே அம்மாவும் கோச்சிட்டு போயிட்டாங்க, உங்கள் அம்மாவும் போயிட்டாங்களா தான், சரி இன்றைக்கி ஃபங்க்ஷன் வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டோம். யாரை கேட்டு கேன்சல் பண்ணீங்க? 7 பேர் சைலண்ட்டாக உங்களை பார்க்குறாங்க. நானும் தானே இந்த குழந்தைக்கு அம்மா, என்னை மட்டும் எதுவுமே கேட்க மாட்டிங்களா? நீங்களே தான் எல்லா முடிவும் எடுத்துப்பீங்களா? அப்படி இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்கள் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்கிட்ட ஏன் கேட்கல? நான் உங்கள் ஒய்ஃப் தானே, அப்படி தானே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி கோச்சிட்டும் டக்குன்னு பாப்பாவும் வாங்கலை. நீங்கள் பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டீங்க. 7 பேருக்கு வந்துட்டு அவகிட்ட கேட்டுருக்கணுமோ அப்படிங்கிறதே அப்போ தான் தோணுது. ஜின் ஏன்டா டக்குன்னு போட்டு உடச்ச? இல்லைனாலும் அவகிட்ட சொல்லி தானடா ஆகணும். டக்குன்னு வந்து ஜின் சொன்ன பதிலை கேட்டு எல்லோரும் ஜின்னை பார்க்குறாங்க. இப்போ எதுக்குடா என்னை எப்படி பார்க்குறீங்க? நமக்கு தெரியுது அவளுக்கு சொல்லணும்னா, ஆனால் பாரு நம்ம சொல்லவே இல்லை அப்படின்னானே. அதானே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்க்குறாங்க. அவங்க கையில் தான் பாப்பா இருக்குது. தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. பட் எப்படி சாரி கேட்கணுன்னு தெரில. சமைச்சிட்டு எடுத்து வந்து கூப்பிட்றாங்க. மயன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே வந்து ஆரம் தான் நிற்கிறான். சாப்பிட வரியா? இல்லை நான் வரல. சாப்பிடவா? நான் வரலை. ஆரம் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறான். போகிறீங்களாங்கிட்டே எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னோடனே ஆரம் சரி அப்படி சொல்லிட்டு வந்துட்டான். என்னாச்சு அப்படி சொல்லிட்டு 6 பேரும் கேட்குறாங்க. அப்படி சொல்லி தலையிட்டான். அதுக்கப்புறம் பாப்பாக்கே இவங்களே ஃபீட் பண்ணியிருப்பானுங்க. ரூமுக்கே வரல. நீங்கள் வேறு கோவமாக இருக்கீங்களா? உங்களை எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு கூட தெரில. 7 பேர் கீழே உட்காந்துருக்காங்க. இல்லாட்டி வேணா ஃபங்க்ஷன் நாளைக்கு வைக்கலான்னு போய் அவகிட்ட கேட்போமா? அப்போ ஒரு வேலை நீங்களே தான் முடிவு எடுப்பீங்களான்னு கேட்டால் என்ன பண்ணுறது ப்ரோனு? ஜேகே சொல்கிறது கரெக்டு தானே அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. குசுன்னு 7 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்கள் இறங்கி வரீங்க. 7 பேர் அப்படி கப்புன்னு வாய முடிக்கிட்டாங்க. அவனுக்கு மேலே நீங்கள் கோவமாக இருக்கீங்களே, அதனால் ஒருத்தங்க கூட வாயை திறக்கல. நீங்கள் பாட்டிங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜில் பால் இருக்குது, எடுத்து சூடு பண்ணுறீங்க. அங்கே இப்போ தான் ப்ரெட் இருக்குது, அதை எடுக்கிறீங்க. ஜின் பார்த்துட்டு உனக்கும் சேர்த்து தான் சாப்பாடு சமைச்சோ இருக்குது. இல்லை எனக்கு வேணாம் அப்படி சொல்கிறான். அதுங்காட்டி சுகா வந்துட்டு ஏன் பாலை மட்டும் குடிக்கிற? பசிக்கும்ல? எனக்கு பசிக்கல போதுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த பாலையும் ப்ரெட்டையும் எடுத்துகிட்டு டேரெக்டாக ரூமுக்கு போய்க்கிட்டீங்க. யாருக்கிட்டையும் பேசலை, எதுவும் சொல்லலை. அவனுங்களாம் அமைதியாக இருக்காங்க. நீங்கள் அந்த பாலையும் ப்ரெட்டையும் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்து அந்த டம்ளர் அங்கேயே சிங்கில் போட்டுட்டு குழந்தைய பார்க்குறீங்கன்னு தூங்க வச்சுருக்காங்க. நீங்கள் குழந்தைய மட்டும் வாங்குறீங்க, குழந்தைய கொடுத்துட்டானுங்க. நீங்கள் பாட்டுக்கு ரிட்டன் ரூமுக்கு ஏறி போயிட்டீங்க. அவங்களுக்கு ஐயோ நம்ம என்னடா பண்ணி வச்சுருக்கோம் அப்படி இருக்குது. பட் எதுவுமே சொல்ல முடில. சரி அப்படி சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ரூமுக்கு வராங்க. நீங்கள் வந்து அந்த ஓரத்தில் படுத்துருக்கீங்க. பாப்பாக்கு அங்கே பக்கத்துலேயே தொட்டி இருக்குது, அதில் படுக்க வச்சுருக்கீங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. 7 பேர் வந்துட்டு படுக்கிறாங்க. உங்களுக்கு அந்த அசையும் போது பெட் அப்படியே அசையுது 7 பேரும் படுக்கிறப்பலாம். பட் நீங்கள் கண்ணையும் திறக்கல, எதுவுமே பண்ணல, முடிச்சு தான் இருக்கீங்க. சாரி. நீங்கள் அந்த வாய்ஸ் கேட்டு திரும்பவே 7 பேர் கோரஸாக தான் கேட்டிருப்பாங்க. சாரி அப்படி சொல்லிட்டு ஆரம் சொல்கிறான். உங்கள் சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஜின்னும் கேட்டிருப்பான். நோ சுகா ஜேகப் அப்படி சொல்லிட்டு வரிசை எல்லாருமே உங்ககிட்ட சாரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் யாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஏன்னா என்கிட்ட கேட்டிருக்கணும். அப்போ என்னை மதிக்கவே இல்லையா? அப்படி தான் உங்களுக்கு வந்து கோவம். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. சாரி எனக்கு வேணாம், சாரி நாங்கள் மறந்துட்டோம், நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்டாக கேட்குறோம் அப்படின்றது ஒரு பதில் போதும் உங்களுக்கு. அதான் அங்கே யாருமே சொல்லலை. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. நீ முழிச்சிருக்கேன்னு தெரியுது. நீங்கள் அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஒரு மம்மி மட்டும் பண்ணுறீங்க. அந்த டக்குன்னு கேட்டுருச்சு. ஜேகப் உங்களை பார்த்துட்டு நாளைக்கு வேணால் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் டக்குன்னு ஜேகப் பார்த்துட்டு இப்போ இந்த முடிவை கூட நீங்கள் தான் எடுப்பீங்க. கரெக்டுடா, நம்ம யோசிச்சு கரெக்டாக கேட்டுட்டா அப்படி இருக்கு. மற்ற எல்லாருக்கும் சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் ஜேகப் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஐயோ அப்படி இல்லை. அப்புறம் என்ன? நீங்கள் என்ன கேட்டீங்க? நாளைக்கே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். அப்போ இந்த முடிவு எல்லாமே உங்கள் முடிவு, ஏன்னா உங்கள் குழந்தை இல்லை. என்ன அப்படி என்ன அது உங்கள் குழந்தைந்தான் அப்படி சொல்லிட்டு வந்து சுகா சொல்லிப்பா. நீங்கள் சுகா பார்த்துட்டு ஆனால் நீங்கள் யாருமே அப்படி நினைக்கலையே. நான் தான் நினைக்கிறேன் போல் இது நம்ம குழந்தை தான், நம்ம லைஃப் தான் அப்படின்னு சொல்லி. பட் உங்கள் யாருக்குமே என்னை அக்செப்ட் பண்ணிக்கவே தோணலை போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுக வேறு வருது.
நீங்கள் எதுவுமே பேசல, கடகடன்னு எந்திரிச்சு ரூம் விட்டு வெளியே போயிட்டீங்க. 7 பேருக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. ஹர்ட் பண்ணிட்டோம், ரொம்ப பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அப்போ தான் ஃபீல் ஆகுது. அவனுங்களும் வந்து வந்து பார்த்துருப்பாங்க. நீங்கள் யாருமே என்ன பார்க்காதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டீங்க. யாருமே வெளியும் வரல. அதுக்கப்புறம் அவங்க ரூம்லேயே இருந்திருப்பாங்க. நீங்கள் ஹால்லேயே படுத்து தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பாய்ஸ் எந்திரிச்சு வராங்க. பார்த்தா நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ரெஸ்பான்ஸே இல்லை. அவங்களுக்கு ஒரு மாரி இருக்குது. நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாதே ஒரு மாரி கஷ்டமாக இருக்குது. பட் உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் பேச மாட்டேங்கிறீங்க. என்கிட்ட கேட்காமலே எல்லா முடிவும் எடுக்கிறீங்க. என்கிட்ட மட்டும் எதுக்கு பேசுகிறீங்க? அதுதான் இப்போ உங்களோட டயலாக்கு. நீங்களே வந்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்து வைக்கிறீங்க. கூட எல்லா ஹெல்ப்பும் பார்த்துருப்பானுங்க. பட் நோ ரெஸ்பான்ஸ். ஒன் இதை செய்வான். பதிலே சொல்ல மாட்டேங்க. அவங்களே செஞ்சுக்குவானுங்க எடுத்து. அப்படியே சமைச்சு எடுத்து வச்சாச்சு. 7 பேர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் பரிமாறிட்டுருக்கீங்க. உங்கள் கையில் பாப்பா இருக்குது. பாப்பாவை என்கிட்ட கொடு. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படி சொல்லிட்டு ஜிமின்ட்ட கொடுத்துட்டீங்க. சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறிங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஃபங்க்ஷன் எப்போ வைக்கலாம் நீயாச்சும் சொல்லேன். ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சொல்லு, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு சொல்லியிருப்பான். வீயை பார்க்குறீங்க. அவன் கண்ணெல்லாம் கலங்குது. ஏன் நீங்கள் அழுறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வீக்கிட்ட போகிறீங்க. வீவானே சாரி நாங்கள் ஹர்ட் பண்ணிட்டோம் தான் அப்படின்றான். பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஜிமின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் சரி எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஒன்றும் இல்லை, ஏன் எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது சாரி நாங்கள் ஒன்று ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம்ல சாரி எப்படி சொல்கிறாங்க. எல்லாரு கண்ணுமே கலங்குது. நீங்கள் அதுக்கப்புறம் எல்லாரையும் சமாதானம் பண்ணிட்டு சரி எப்படி சொல்லிட்டு விட்டுட்டீங்க. நாங்கள் ஆஃபீஸ் கிளம்பலாமா இல்லை இருக்கட்டும்? இல்லை கிளம்புங்க, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன். சரி எப்படி சொல்லிட்டு 7 பேர் கிளம்பியிருப்பாங்க. கிளம்புனதுக்கப்புறம் தான் உங்கள் அத்தைக்கு கால் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு நீ நேற்று ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணேன். நான் எங்கே பண்ணேன், பசங்க தான் கேன்சல் பண்ணாங்க. ஏன்டி அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தையை பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்லலை. அதனால சரி ரிட்டன் ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருக்கோம் அப்படின்னே சரிடி என்ன பேருன்னெலாம் செலக்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன், அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணாதான் அப்படின்னே சரி அப்போ என்றைக்கு வைக்கலாம் அப்படின்றாங்க. நீங்கள் நாளைக்கே வச்சிடலாம் அப்படிங்கிறீங்க. நாளைக்கேவா? எப்படி எல்லாம் ரெடி பண்ணிடுவியா? அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னீங்க. உங்கள் அத்தையே சரின்ட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஒரு ரூம்குள்ளே தானே திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்காக தான் உங்கள் அத்தைக்கு காலே பண்ணிங்க. சாவி வேணும். எதுக்குடி? ஃபஸ்ட்டு நான் இருந்தேன்ல அம்மா, அந்த ரூமில் தான் நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே இருக்குது, எனக்கு சாவி வேணும். சரி நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். சரி அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் அத்தையும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு பாப்பா வச்சு கொஞ்சிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சரி நான் எல்லாமே ஓரளவுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன், நேம்லாம் ஆளை வேணால் நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு உங்கள் அத்தையும் வந்து டெக்கரேஷன் பண்ணுற ஆள்லாம் உங்கள் அத்தைக்கும் தெரியும் ஓரளவுக்கு. அவங்க வந்துட்டு சரி நான் அவங்கள கூப்பிட்றேன், ஃபஸ்ட் நீ திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டாங்க. நீங்கள் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு திங்ஸை பார்க்குறீங்க. இல்லை உங்களுக்கே செம்ம ஷாக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறீங்க. நீங்கள் வாங்கின சூட் கேஸில் கொஞ்சம் திங்ஸ் வந்து வச்சுருப்பீங்க. எல்லா திங்ஸையும் ஒரு அளவுக்கு குட்டி குட்டியாக தான் மெயின்டைன் பண்ணி அந்த நேமு பலூன்ஸ் அப்படி தான் வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் ஸ்வீட் கேஸில் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு இப்போ தான் அது ஞாபகம். நீங்கள் வேணும் உங்கள் ரூமுக்கு போயிட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்போ தான் இன்னொரு ஷாக்கு. அது வந்து நீங்கள் வாங்கின ஸ்வீட் கேஸே கிடையாது, உங்கள் அம்மா கொண்டு வந்தது. நீங்கள் அதில் பார்க்குறீங்க, அதில் ஒன்றுமே இல்லை. அத்தை என்னடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. அம்மாவோட ஸ்வீட் கேஸில் எல்லாம் இருக்குது. ஐயோ அப்படின்றாங்க. நீங்கள் சரி வாங்க அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அத்தையை அம்மா வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்குறீங்க. ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு எப்படி சமைக்கலையா? எதுக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை இப்போ தான் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆஃப்டர்நூன் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகணும். கொண்டு போகணுமா? உங்கள்கிட்ட அவங்க 7 பேர் சொல்லவே இல்லை சாப்பாடு கொண்டு வான்னு கூட. நீங்கள் சரி நான் சமைச்சு எடுத்துகிட்டு போய்க்கிறேன், இல்லாட்டி நான் ஹெல்ப் பண்ணுறேன், இல்லத்தை பரவாயில்ல தவிரானே உங்கள் அத்தையும் சரின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அத்தை கொஞ்ச நேரத்துக்கு ஏன் அத்தை அப்படின்றீங்க, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வருவா. சரி அப்படின்னே எப்போ அம்மா வீட்டுக்கு போகிறேன்? அங்கே போயிட்டு வந்து அத்தை போகணும். சரிம்மா நானும் அதுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தை வந்து உங்கள்கிட்டே கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நீங்கள் குழந்தைய தொட்டிலில் படுக்க வச்சு ஹாலில் அந்த பெட்ரூமில் அந்த தொட்டி இழுத்து இறக்கி கொண்டு வந்து போட்டிருப்பீங்க. அது நார்மலாக அந்த இந்த தொட்டி மாதிரி இருக்கும், அந்த ஆட்டுற தொட்டிமே அதை கொண்டு வந்து போட்டு குழந்தைய அதுக்குள்ளே படுக்க வச்சுட்டு நீங்கள் இங்கேயே எங்கள் அம்மா சமைச்சிட்டு சரி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் 7 பேருக்கு சமைச்சிட்றீங்க. அந்த மணி 1 ஆயிடுச்சு. உங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க 1 மணி கொண்டு போயிருமான்னு இருப்பாங்க. 1 மணி ஆயிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அவங்க டிஃபன் பாக்ஸும் ஆல்ரெடி அவங்க வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் டெய்லியும் இங்கேருந்து ஜெனி அதாவது ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்து ஆஃப்டர்நூன் சமைச்சு எல்லாத்தையும் டிஃபன் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க போல். அது உங்கள் அத்தை சொல்லி தான் உங்களுக்கு தெரியும். டெய்லி இதே மாதிரி பண்ணியிருப்பாங்களா? அப்போ தான் தோணுது உங்களுக்கு. அங்கேயும் ஒர்க் பண்ணி இங்கேயும் ஒர்க் பண்ணுறது கஷ்டம் தானே. நீங்களே சரின்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாட்டையும் பேக் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு குழந்தையும் தூக்கிட்டு இங்கே வீட்டில் வந்து வேறு கார் கிடையாது, ஒரே கார் தான், அதுதான் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டாக்ஸி பிடிச்சி அங்கே ஆஃபீஸ் போகிறீங்க. அவ்வளோ பெரிய ஆஃபீஸ். நீங்கள் இது வரைக்கும் அது உங்கள் மாமாங்களாகவே இருந்தாலும் நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் கூட போனதே கிடையாது. அங்கே பார்க்குறீங்க அது அவ்வளோ பெரிய ஆஃபீஸ். உங்களுக்கு செம்ம ஷாக்கு தான். இவ்வளோ பெரிய ஆஃபீஸ்க்காக சிஓவாக இருக்காங்க அப்படி சொல்லி தோணுது. அப்புறம் சரி நம்ம புருஷங்க நம்மளே என்ன நினச்சிக்கிறது அப்படி சொல்லிட்டு குழந்தைய தூக்கி நீங்கள் டேரெக்டாக அவங்களோட கேபின் கேட்டோன்னே எஸ் மேம் அப்படி சொல்லிட்டு கேபின் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் பார்க்குறீங்க. அந்த கேபின்லேயே 7 பேருக்குமே ஒரே கேபின் தான். ஆப்போசிட்லேயே ஜெனின்னு போட்டு அவங்களுக்கும் அங்கேயே கேபின்குள்ளேயே ஒரு பிளேஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஜெனின்னு பார்த்தோன்னே நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இல்லை அப்படி சொல்லி தோணுது. அப்புறம்
இல்ல ஒரு வேளை இந்த லைஃப் எனக்கானது எனக்கு தோணுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு விட்டுட்டீங்க. ஏன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணி இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இதுதான் லைஃப் அப்படிங்கிறப்ப சரி அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும்ல. அந்த மைண்ட் செட் உண்மையாலே உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு அங்கே பார்க்குறீங்க டைனிங் டேபிள் வச்சுருக்கானுங்க. அதுலேயும் 8 பேருக்கு சேர் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அப்போ தான் தோணுது, ஓ 8 பேர் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவாங்க போல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு தட்டு எடுத்து வச்சு சாப்பாடெல்லாம் கரெக்டாக பிரித்து பிரித்து எடுத்து வச்சுட்டு பார்க்குறீங்க, ஒருத்தரையும் காணோம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. ஃபுல் ரிங் போது ஜிமின் அட்டெண்ட் பண்ணல. அப்புறம் ஜின்னுக்கு, ஜேகேக்கு அப்படி சொல்லிட்டு மாற்றி மாற்றி 7 பேருக்கு கால் பண்ணிட்டீங்க. ஒருத்தங்க கூட அட்டெண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, "இல்ல மேம் அவங்கலாம் மீட்டிங்கில இருக்காங்க. இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. பாப்பா தூங்கிட்டா. நீங்க வந்து பாப்பா தூங்கிட்டாளே அப்படி சொல்லிட்டு அவள அப்படியே அங்கனே பார்த்தா சோஃபா இருக்கும். அந்த சோஃபாலே தலவாணி இருக்குது. ஒரு சைடு தலவாணி லைட்டாக எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் பெரிய சோஃபா தான். உட்கார்ற இடம் கொஞ்சம் பெருசா தான் இருக்குது. நீங்க இதனால பாப்பாவ படுக்க வச்சுட்டு இந்த சைடு தலவாணி வச்சுட்டீங்க. பாப்பா வந்து விழமாட்டா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கான்ஃபிடென்ட்டா பாப்பாவ படுக்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து சரி போர் அடிக்குதா பண்ணலான்னு தோணுது. நீங்க பாட்டுக்கு வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் இருக்கும்ல, ஜெனி உட்காந்த கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர் கிட்ட போறீங்க. அங்க பார்த்தா உங்க பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சரி கம்ப்யூட்டர் எதுக்கு ஆன் பண்ணிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு திருப்பி அந்த பாப்பாக்கிட்டேயே உட்காந்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்க பேக்லேருந்து ஜெனியோட டைரி எடுக்கிறீங்க. அதில் அவங்க நோட் பண்ணியிருக்காங்க 7 பேரும் டெய்லியும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு அவங்களுக்கு பரிமாறுவேன். எனக்கு அந்த மூமெண்ட் அவ்வளோ பிளஸ்டாக இருக்கும் தெரியுமா? என் லைஃப்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் அப்படி சொல்லுவேன். அப்படி சொல்லி அப்போல்லாம் எழுதியிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு, ஓ இதை நம்ம படிக்கவே இல்லை அதனால தான் நமக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜ் திருப்பிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவோட செர்மனிலாம் நடந்திருக்கும்ல, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், பாப்பாவை எப்படி எப்படி கேர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவை நான் மட்டும் சேர்ந்து குளிக்க வைக்கக்கூடாது, எனக்கு அவங்க 7 பேர் கூட சேர்ந்து குளிக்க வைக்கணும், எல்லா விஷயத்துலையுமே அவங்க 7 பேர் இருக்கணும், நாங்கள் 8 பேராக தான் என்ன பண்ணாலும் பண்ணணும் அப்படி சொல்லிலாம் எழுதியிருக்காங்க. எப்போவுமே நாங்கள் 8 பேர், எங்கள் பாப்பா, எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் 9 பேர் இருப்போம். இன்னும் 2 மணி குழந்தைங்க பெற்றுக்கணும்ப்பா, என் ஃபேமிலி ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி எழுதியிருக்காங்க. இதை வந்து இன்னொரு வார்த்தை எழுதியிருக்காங்க, எங்கள் அத்தையை பீட் பண்ணிட்டா எனக்கு சந்தோஷம் தான் அப்படிலாம் எழுதியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து சிரிக்கிறீங்க, வாத்தாடி அப்படி பார்த்தா இவங்க 8 பிள்ளை பெற்றுருக்கணும்ல, ஐயோ அப்பா அப்படி சொல்லி. அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன ஸ்மைலோட அந்த டைரி படிச்சுட்டு இருக்கீங்க. யாரும் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் டக்குன்னு டைரியை மடித்து உங்கள் பேக்குள்ளேயே வச்சிட்டீங்க. பார்த்தா இவனுங்க 7 பேர் நான் செம்ம டயர்டாக வராங்க. ஆனால் 7 பேர் வந்ததுக்கு உங்களையும் கவனிக்கல, சேம் டைம் அங்கே சாப்பாடையும் கவனிக்கல. ஒவ்வொருத்தரும் டை லூஸ் பண்ணிட்டு டயர்டாக இருக்குது அப்படி சொல்லும்போது ஜெயிக்கவுனே, ஐயோ என்கிட்ட சாப்பாடுக்கு வேறு சொல்ல மாத்திரம் எனக்கு பசிக்குது அப்படின்றான். சரி எனக்கு ஒரு நாள் கேன்டீனில் தின்னு. ஐயோ என்னால் சத்தியமாக கேன்டீனில் சாப்பிட முடியாது, எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் எனக்கு கால் பண்ணி எனக்கு மட்டும் சமைச்சு கொண்டு வர சொல்லுவா. அப்போ மற்றவங்களாம் பட்னியாக இருப்பாங்களா ஜேகே? இந்த வாய்ஸ் இன்னும் டக்குன்னு 7 பேர் பார்க்குறாங்க. நீங்கள் அங்கே தான் உட்காந்துருக்கீங்க. எப்போ வந்த? ம் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஓ அப்படி சொல்லிட்டு அப்படியே 7 பேர் சைலண்ட்டாக பார்க்குறாங்க. சாப்பாடு கொண்டு வந்திருக்கு சாப்பிடுங்க சூடாறிற போது. சரி அப்படி சொல்லிட்டு 7 பேருக்கு அவ்வளோ ஒரு ஸ்மைல். நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 7 பேர் உட்காடுறாங்க. நீங்கள் வந்து 7 பேருக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறுறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சாப்பாடு பிரசஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கீங்க. பாப்பா வந்து அங்கேயே தான் தூங்கிட்டு இருக்கா. ஆக்காட்டு நீங்கள் ஹான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க, ஜின் தான். உங்களுக்கு ஷாக்காக தான் இருக்கு. நீங்கள் ஆக்காட்டு அப்படின்னு நீங்களும் ஆக்காட்டுங்க. ஜின் ஊட்டி விட்றான். பக்கத்துலேயே தான் ஆரம் உட்காந்துருக்கான். அவனும் உங்களுக்கு அடுத்து ஊட்டி விட்றான். ஜேகோப், ஷுகா, ஜிமின், ஜங்குக், வி எல்லாருமே உங்களுக்கு ஊட்டி விட்றாங்க. நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது 7 பேரும் உங்களை பார்த்துட்டு. எப்போதுமே எங்களோட ஃபர்ஸ்ட் நீயாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது எப்போவுமே நாங்கள் பண்ணுறதா. 7 பேர் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீயாக தான் இருப்ப. சாரி எப்படி சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை பரவாயில்ல ஆல்ரெடி நிறைய சாரி கேட்டிங்க, போதும் சாப்பிடுங்க அப்படின்னு 7 பேர் சாப்பிட்றாங்க. பட் உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஊட்டி விட்றாங்க. அவங்க ஊட்டி விட்றதுலேயே உங்களுக்கு வயிறெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 7 பேர் சாப்பிட்ருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்க பாப்பா க்யூட்டாக தூங்கிட்டுருக்கா. நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னே, ஏன் போகிற இது இன்னொரு 1/2 அன் ஹவரில் நாங்கள் வந்து உன்னை விட்டுட்டு வரோம் யாராச்சும். இல்லை பரவாயில்ல உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்கள் ஒர்க் பாருங்கள், இல்லை நாங்கள் வரோம். இல்லை பரவாயில்ல அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு 7 பேர் விட்டுட்டாங்க. நீங்கள் வந்து இந்த கேரியரில் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க. ஜெயிக்க வந்துட்டு அதை வேணால் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். இல்லை நான் போய் இல்லை வை அப்படின்னா நீங்கள் சரி எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு அதை விட்டுட்டு நீங்கள் பாப்பா மட்டும் தூக்கிட்டு டேரெக்டாக கிளம்பி உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. இதை நீங்கள் பாய்ஸ்கிட்ட சொல்லவே இல்லை. போனோடனே உங்கள் அம்மா வைன் டிசி வாங்க ஒன்றையும் வரணும்னு சொல்கிறாங்கடி. எதுக்கா அப்படின்றீங்க. சைன் போடுவான் அப்படின்னா நீங்கள் சரின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட குழந்தைய கொடுத்துட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் டிசிக்கு சைன் போட போயிட்டீங்க. சைன் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க இந்த மாதிரி பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் கேன்சல் ஆச்சுல, ரிட்டர்ன் வைக்கலான்னு இருக்கும் அப்படின்னு. உங்கள் அம்மா திருன்னு முழிக்கிறாங்கன்னு உங்கள் அம்மா பார்த்துட்டு இப்போ எதுக்கு திருன்னு முழிக்கிற? அதுவா என்னம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அந்த ஸ்வீட் கேஸ் லஞ்சில் திங்ஸ் அம்மா அது நான் சரியாக கவனிக்காமல் வேஸ்ட்டு திங்க்குன்னு நினச்சி எரிச்சிட்டேன்டி.
நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா விஷயம் ஷாக்கில் பார்க்குறீங்க. அம்மா அப்படின்னோடனே, இல்லை நான் பொதுவாக குப்பையெல்லாம் இருப்பேன், அதில் போட்டு எரிச்சு புட்டேன்டி, உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, நீங்கள் வந்து தொலை, நான் வேறு நாளைக்கு ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் போய்ட்டு அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபோன் வேறு பேட்ரி இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். நீங்கள் அதை கவனிக்கவே இல்லை. திருப்பியும் ஆர்டர் கொடுத்தாலாம், திருப்பி கொடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி சீக்கிரமாக கிடைக்குமா அப்படின்னோடனே, ஆல்ரெடி நீங்கள் கொடுத்தது தானே மேம், ஸோ டக்குன்னு கிடச்சிடும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வரவே மணி 7 ஆயிடுச்சு. அப்படியே இந்த சைட் பார்த்தா பாய்ஸ் 7 பேர் வந்திருப்பாங்க. 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. உங்களை பார்த்தா ஆளுக்கானா 7 பேர் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா, எங்கடா ஆளுக்கானான்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு வந்து டக்குன்னு ஒரு வேளை அவன் நம்மளை விட்டு போயிட்டாலோ விஷயம் மொத்தம்லாம் ஷாக்காக ஜேகே பார்க்குறாங்க. நம்ம அவர்கிட்ட கேட்காமலே முடிவெடுக்கணும்ச்சு. டே அப்படி இருந்தால் இதுக்கு நான் மதியம் சாப்பாடு கொண்டு வரணும், நல்லா தானேடா பேசினேன், இதுக்கு நான் நம்மளை விட்டு போகணும், தெரியல, ஒரு வேளை பக்கத்தில் கடைக்கு தான் போயிருப்பாங்க, தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றுக்கிட்டு உங்களை தேடிட்டு இருக்காங்க. ஆளையும் காலம் ஒன்றே காலம் செம்மையாக 7 பேர் பயந்துட்டாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லவும் இல்லை, உங்கள் ஃபோனுக்கு ரிட்டன் கால் பண்ணுறாங்க, எடுக்கலை. உங்கள் அம்மா ஃபோனுக்கு பண்ணியிருப்பாங்க, உங்கள் அம்மாவுக்கு சுத்தமாகவே கதை கேட்காது, உங்கள் அம்மாவே எடுக்கலை. அவங்க அப்பாவுக்கு யாருமே கால் பண்ணல, ஏன்னா உங்கள் அம்மா கூட தானே நீங்கள் அதிகபட்சம் எதாவது பண்ணிட்டே இருப்பீங்க. அதனால் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் கால் பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணது அவங்க அம்மா தெரிலடா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரில, நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க அப்படி தானே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன விஷயமும் ஞாபகம் இல்லை. பாய்ஸ்க்குலாம் அவ்வளோ அழுகையாக வருது. 7 பேரும் மாற்றுக்கட்டுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் தேடி முடிச்சு ஒரு 8 மணி போல் வீட்டுக்கு வராங்க. அப்படியே ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் தண்ணியாக நிற்கிது. நீங்கள் வந்து இப்போ தான் குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வரீங்க, எல்லா திங்ஸும் வாங்கியிருப்பீங்க, உங்கள் 2 கையிலும் பேக் இருக்குது, அந்த குழந்தைங்க உட்கார வைப்பாங்களா, அந்த இது வாங்கியிருப்பீங்க, அதில் தான் குழந்தைய உட்கார வச்சுருக்கீங்க. உங்கள் முன்னாடி அதாவது அந்த மாட்டி உட்கார வைப்பாங்கள்ல, அப்படி உட்கார வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வரீங்க, பாய்ஸ் 7 பேர் ரொம்ப தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்னாச்சு அப்படின்னோடனே 7 பேர் அப்போ தான் உங்களை பார்க்குறாங்க. ஓடி வரானுங்க. நீங்கள் இப்போ இதுக்கு எப்படி வராங்க அப்படிங்கிற மாதிரி கையில் இருக்க திங்ஸ்லாம் விட்டுட்டீங்க. டக்குன்னு சுற்றி நின்று உங்களை ஹக் பண்ணிட்டு, எங்கே போன நீ, இங்கே பயந்துட்டு உங்களை விட்டு போயிட்டோன்னு நினச்சிட்டேன். நீங்கள் எப்படி ஜிகே பார்க்குறீங்க, அவன் தான் முன்னாடி அந்த வார்த்தையை சொல்லியிருப்பான். வீவனே ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, நான் கூட எங்கள் டிசிஷன் நான் வந்துட்டு நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு உளறாங்க, அழுகுறாங்க. உங்களால் ஒன்றுமே பண்ணவே முடியல. நீங்கள் 7 பேத்தையும் உட்கார வச்சு சமாதானம் பண்ணுறீங்க, சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி ரொம்ப இதாகிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். 7 பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் நான் உங்களை விட்டு என்னாலும் போக மாட்டேன், என்னை பாருங்கள், நான் போக மாட்டேன் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் தான் 7 பேர் சைலண்ட் ஆகுறாங்க. நீங்கள் சரி ஒன்றும் இல்லை, நல்லா தானே இருக்கீங்க, நானும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமாதானம் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து சரி ஃபுட்டு ஆர்டர் போடலாம், சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்புறம் எல்லாம் சைலண்ட்டாக உட்காந்துருப்பாங்க. நீங்கள் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் போடுறீங்க. அதுக்கப்புறம் நீ எங்கே போனேன், நீங்கள் வந்து அப்படியே ஜின் கேட்குறத பாட்டு கேட்குறீங்க, குழந்த மாதிரி கேட்குறா. நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு, இல்லைடா பேபிக்கு நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கலான்னு சொன்னீங்களா, அதான் திங்ஸ் வாங்க போனேன், அதான் ஆல்ரெடி வாங்கிட்டு இல்லை, சொல்லிட்டாச்சும் போயிருக்கலாம்ல. சாரி என் மேலே தப்புன்னு நான் என்ன பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணுறேன், ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே 7 பேரும் காம் டவுன் ஆகுறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் வாங்கி வச்ச திங்ஸ் அந்த பேர் இருக்கும்ல, அந்த இதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. மற்றதெல்லாம் காட்டிட்டு வாங்க டெக்கரேட் பண்ணலாம், நம்பலாம், நம்பலாம், ஆனால் ஒயன் நம்ம பண்ணால் தான் அது இன்னும் ஜாலியாக இருக்கும், வாங்க சரி அப்படி சொல்லிட்டு 7 பேர் உங்கள் கூட வராங்க. சாப்பாடுலாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க வெளியே கார்டன்லேயே. அதுக்கப்புறம் பலூன்லாம் கொண்டு வந்திருப்பீங்களா. நீங்கள் பலூன் தான் நிறையா வாங்கியிருக்கீங்க. பலூன் எப்படி அழகாக டெக்கரேஷன் மாதிரி வச்சுட்டு நேம் எப்படி சைனில் வைக்கலாம், அப்படி நடுவில் வைக்கிறதான் பிளானு. பாய்ஸ் வந்து சைனில் வைக்கிறாங்கன்னு நீங்கள் நான் நடுவில் தான்டா வைப்பேன், சரிப்போ அப்படி சொல்லிட்டு அவனுங்களாம் பலூன் ஊதிட்டு இருக்கா. ஒருத்தர் என்னென்னா டேபிள்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பீங்க. டேபிள் ஆல்ரெடி உங்கள் வீட்லேயே இருக்கும், ஸ்டோர் ரூம்லேயே நிறைய டேபிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் எதுக்குடா வச்சுருக்கீங்க, அதான் எங்கள் அம்மா அந்த ஃபேமிலி பெருசாகிட்டா வேணும்லன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருக்கு. ஓ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டேபிள்ஸ் இருக்கும், பட் சேர் இல்லை. அதுக்கப்புறம் சேரு போய் ஜேகே ஜிம்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. டேபிள்ஸ்லாம் அழகாக அந்த துணியெல்லாம் போட்டு கட்டி சேருக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 4 பலூன் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க, நேமை மறைக்கிற மாதிரி ஒட்டிக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த பலூன் 4 ஊதி வேறு வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அதை வந்து அழகாக அந்த இது மேலே வச்சு ஒட்டுறீங்க, சுத்தமாக நேம் தெரியாத அளவுக்கு. உங்களுக்கு அப்போயே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேப்பர்லாம் அந்த எழுத்தை மட்டும் கட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்புறம் இல்லை இது வேஸ்ட்டாக பண்ணி இப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அப்படியே நான் வரிசையாக ஒட்டி பலூன் 4 வந்து அந்த மேலே ஒட்டிட்டீங்க. பார்த்தா தெரியல அந்த அளவுக்கு. உங்களுக்கு இதுவே வந்துட்டு ஓகே தான் அப்படி சொல்லி ஃபீல் ஆகுது. பார்க்குறீங்க ஒரு திங்ஸுமே இல்லை, சின்னதாக வச்சுருப்பாங்க, பட் செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே ஷாக் தான், இந்த அளவுக்கு இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கானுங்க. நீங்களும் பார்த்துட்ருக்கேன். அங்கங்கே பலூனை வந்து ஒட்டி வச்சுருக்கானுங்க. அந்த புல் மாதிரி இருக்கும்ல, அந்த புல்லுலேயே பலூனை கட்டி வைக்கிறது, ஒட்டி வைக்கிறது அப்படி சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. அவங்க வந்து ஒரிஜினல் புல்லுலாம் இல்லை, அந்த இது மேட் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மேட்லேயே எல்லாமே பார்த்து வச்சுருக்காங்க. அங்கே மரத்துலலாம் வந்து சீரியல் லைட் போட்டு அதுலேயும் வந்து அழகழகாக பலூன் ஒட்டியிருக்காங்க. உங்களுக்கு அது பார்க்கும்போது
மரத்தில் சீரியல் பல்ப் அழகாக இருக்குது. பட் நைட்டு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சா தான் இதெல்லாம் அழகாக தெரியும் போல் அப்படி சொல்லி தோணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் பார்த்துட்டு பார்க்குறீங்க. மணி 2 ஆயிடுச்சு மார்னிங். நீங்கள் போய் பாப்பா தூங்க வச்சுருப்பீங்க. உங்களுக்கும் டயர்டாக இருக்குது. தூங்கலாமா? வாங்க அப்படி சொல்லிட்டு 7 பேர் ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போனோன்னு பார்த்தா இன்றைக்கி வந்து பார்க்குறீங்க எல்லாம் ஆர்டராக இங்கிட்ட 4 இங்கிட்ட 3 படுத்துருச்சுக்கு நடுவில் தான் இடம் இருக்குது. நீங்கள் இல்லை நடுவில் தான் இடம் இருக்குது. படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே படுத்துக்கிட்டாங்க. நீங்களும் சரின்னு சொல்லி படுத்துக்கிட்டீங்க. பாப்பா கிட்ட ஜேகே தான் படுத்துருப்பா. நீங்கள் சரி பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் படுத்துறீங்க. அப்படியே அன்றைக்கி டேவும் போது நீங்கள் அன்றைக்கி அவனுங்க யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை ஃபங்க்ஷனுக்கு நாளைக்கு ஆளுங்கெல்லாம் வர சொல்லுங்கன்னு. அவங்களும் அதை கேட்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லாம் கிளம்பிட்டு ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு? நீங்கள் அப்படியே 7 பேரையும் பார்த்துட்டு ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு யாருக்காச்சும் சொன்னீங்களா? 7 பேர் அப்படியே சைலண்ட்டாக உங்களை பார்க்குறீங்க. அப்படி ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோமே அப்படி தான் தோணுது. நீங்கள் 7 பேரையும் பார்த்துட்டு ஃபங்க்ஷன் இன்றைக்கி நைட்டு 8 மணிக்குன்னு சொல்லிடுங்க. நைட்டு 8 மணிக்கா? ஓகே சொல்லிடுறோம். டின்னர் எல்லாருக்கும் நான் வீட்டில் தானே? ஆமாம் ஓகே எல்லாமே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் எல்லாேருக்கும் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறது மெயில் அனுப்புறது அப்போல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து 7 பேத்துக்கு மார்னிங் நீங்கள் சமைச்சு கொடுத்துருப்பீங்க. கூட வந்து ஜின்னு சுகாலாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர்நூனுக்கு யாராச்சும் ஆர்டர் பண்ணிக்கலாம்ப்பா என்னால் சமைக்க முடியாது அப்படின்னு இருப்பீங்க. சரி விடு அப்படி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து டெக்கரேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருப்பீங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. பலூன்லாம் உடையக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கும் ஏதோ இந்த ஜேகே வந்து எதோ கவுத்திலாம் வச்சுருக்காங்க. இது என்னது அப்படின்னு அதான் பலூன் ஹீட்டுக்கு உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதான் கூத்தி வச்சுருக்கேன். என்னமோ பண்ணு அப்படி சொல்லி நீங்களே விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தா 1-2 பலூன் உடஞ்சிச்சு. ஜேகேக்கு ஒரே மன வருத்தம் தாண்டே என்னடா இவ்வளோ பண்ணி உடையுது அப்படி இருக்குது. அந்த மெயினான டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருப்பாங்க. வந்துட்டு நீங்கள் சொல்லலை. பட் சொன்னதுக்கப்புறம் ஐயோ வெயிலுக்கு இதெல்லாம் உடஞ்சி என்ன பண்ணுறது சொல்லி தூக்கிட்டு வந்திருப்பாங்க. காற்றெல்லாம் போகாமல் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஈவினிங் போல் ரிட்டன் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறீங்க. ஒவ்வொரு டேபிள்லேயும் வந்து நீங்கள் கேண்டில் வச்சுட்ருக்கீங்க. இது எதுக்கு? கேண்டில் கொடுத்தனா அழகாக இருக்கும் ஓகே அப்படி சொல்லிட்டு கூட சேர்ந்து கேண்டில்லாம் கொளுத்திட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாய்ஸ்ட்டு குழந்தைய கொடுத்துட்டு நீங்கள் போய் சாரீ தான் கட்டி அழகாக ரெடி ஆகிட்டுருக்கீங்க. நீங்கள் சாரீ கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. டபால்னு ரூம் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் பார்த்தா ஜிமின் தான் ஒயனே அது எப்படி சொல்லிட்டு அவன் வரேன். அப்போ தான் பார்த்தா நீங்கள் வந்து முன்னாடி இன்னும் எடுத்தே போடலை முந்தானியை. அது இன்னும் கீழே தான் இருக்குது. நீங்கள் கீழே ஃப்ளீட் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அவங்கள பார்த்துட்டே இருக்கானுங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கையை வச்சு மறைச்சிட்டிங்க. ஜிமின் அது பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸா அப்படி சொல்லி டிங்கின்னு ஆடுறான். நீங்கள் அங்கே இருக்க பாரு அப்படின்னா அவன் எடுக்க பாரா. நீங்கள் டக்குன்னு உங்கள் கையை நீங்களே எடுத்துட்டீங்க. கையை எடுத்துட்டேன் புருஷன் தானே அதான் எடுத்துட்டேன். ஓ அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். உங்கள் ஃப்ளீட் வந்து சரியாக நிற்கிறான். அவனை எடுத்து விடவா என்னத்தை அப்படி சொல்லி ஜிம்மில் பார்க்குறீங்க. பாயிண்ட் பண்ணுறாங்க. எடுக்க தெரியுமா? சேலை கட்ட தெரியும் அப்படி சொல்லிட்டு அவனே வந்து உங்களுக்கு சேலையெல்லாம் அழகாக கட்டி விட்டு உள்ளே வந்து மடிப்பு விடுறதுலாம் அவனே விட்டுருப்பானுங்க. ஜிம்மில் என்ன பண்ணுற என்ன லைட்டாக சொருவனே அவ்வளோதானே அப்படி சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு அழகாக சாரீலாம் கட்டி விட்றோம். அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. இரு ஜேகே செம்மையாக மேக்கப் போடுவோம். நம்ம ஜேகே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜேகே வந்து அவன் தான் உங்களுக்கு அழகாக மேக்கப்லாம் போட்டுடுறான். நீங்கள் ஐயோ இதெல்லாம் நான் போட மாட்டேன். ஐயோ இதெல்லாம் போட்டால் தான் அழகாக இருப்போம். அமைதியாக இரு. லிப்ஸ்டிக் இந்த கலர் போடு. இது தாண்டி நல்லா இருக்கும். நீங்கள் இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலர் லைட் பிங்க் எடுத்து காட்டிங்க. இன்னும் ரெட்டே தான் போடுவேன் நான் ஆடுறான். நீங்கள் நைட்டுக்கு ரெட்டு போட்டால் சந்திரமுகியமாக இருக்கும். அதெல்லாம் இருக்காது வாடி இப்படி சொல்லிட்டு அவனே உங்களுக்கு அழகாக லிப்ஸ்டிக்லாம் போட்டு அழகாக அவன் தான் கிளம்ப வச்சுருப்பான். நீங்கள் வந்து கீழே வந்து பார்க்குறீங்க. பாப்பா வச்சு போராடிட்டு இருக்காங்க. உங்களை வந்து ஜேகே ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்துட்டான். பட் பாப்பா அவனுங்க ட்ரெஸ்ஸே போட விட மாட்டேங்கிறா. தட்டுறா அழுகுறா முறைக்கிறா கொதைக்கிறா. ஐயோ இவன் எப்படி இருக்கா அப்படி இருக்கு. 7 பேர் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னாச்சு அப்படி சொல்லி பார்த்துப்பீங்க. ஜேகேயும் போய் ட்ரை பண்ணியிருப்பான். அவனாலே முடியல. அவனுக்கு மூச்சு வாங்கியிருக்கோம். ஐயோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சாஞ்சு படுத்துட்டாங்க. நீங்கள் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இது போல இந்த பிள்ளை சுத்தமாக முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும். நீங்கள் வந்துட்டு பாப்பா கூட அப்படின்னே சரி இந்த புடி அப்படின்னு சொல்லி பாப்பா தூக்கி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பாப்பா வாங்கிட்டு என்ன பாப்பா சேட்டையாக செய்தான் அப்படி சொல்கிறீங்க. வந்து கையாட்டுறா. நீங்கள் டக்குன்னு எவனோட கை ஒரு சைடு கை உள்ளே விட்டுட்டீங்க. இவனுங்க எப்படா இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவனை கையை பிடிச்சி இழுத்தா கூட கொடுத்துருக்க மாட்டா. கையை பிடிச்சி அப்போ ரொம்படிக்கு இழுத்துருப்பா. சரி பிள்ளைக்கு ரொம்ப இழுத்தா வலிக்குன்னு சொல்லி அவனுங்க விட்டுருப்பாங்க. நீங்கள் இன்னொரு கையை பார்த்துட்டு என் செல்லக்குட்டி இந்த கையை தூக்க சொல்லுங்கள் அப்படி சொல்கிறீங்க. சிரிச்சிட்டே அந்த கையை தூக்குறானிங்க. டப்புக்குன்னு அந்த கைக்குள்ளே விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு பாவாடை எடுத்து பாவாடையும் போட்டு விட்டீங்க. கெவன் போட்டு இல்லையா? கெவனுக்கு நீங்கள் தானே போகிறான்னீங்க. முடிஞ்சுதா? அதான் பாவாடை சட்டை போட்டுட்டு வேலை முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு அவளுக்கு வந்து கொஞ்சம் முடியெல்லாம் இருக்குது. நீங்கள் அழகாக அதெல்லாம் சீவி விட்டுட்டு அவளுக்கு பவுடர்லாம் அடித்து அழகாக ரெடி பண்ணுறீங்க. மேடம் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. நீங்கள் அவ்வளோதான் சமத்துக்குட்டி ரெடி. ஆனால் பாரு உங்கள் அப்பா எழுப்புறது ரெடியே இல்லை. ரொம்ப பேட் பாய்ஸ் அப்படிங்கிறீங்க. அவனால தான் நாங்கள் லேட்டு அப்படி சொல்லிட்டு 7 பேர் லைட்டாக முறைக்கிறீங்க. சரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் ஓடியே போயிட்டாங்க. நீங்களே சிரிச்சிட்டே வந்து அதை பார்க்குறீங்க. கொஞ்சம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அம்மா ஆல்ரெடி வந்திருப்பாங்க.
அவங்க தான் வரவங்களெல்லாம் வாங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் பாய்ஸ்லாம் வந்துட்டா கிட்டத்தட்ட டைம்லாம் ஆயிடுச்சு. லைட்லாம் போட்டு அந்த இடம் செம்மையாக இருக்குது. இந்த இடத்த இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணிக்கிங்களா அப்படிலாம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்தோடனே கேக் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கேக்கு. நீங்கள் கேக் பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ பெருசு? அப்புறம் தான் பார்க்குறீங்க வந்துகிட்டே இருக்காங்க. இவனுங்க நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல். இவனுங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் அவன் கூட கொலாப் வச்சுக்கிட்டவங்க நிறைய பேர் கூப்பிட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ பேர் வராங்க. நீங்கள் இதுக்கு இவ்வளோ பேர் நீ தான் சொல்ல நிறைய பேர் கூப்பிடலான்னு. அதுமாதிரி சொந்த பந்தம் வேறு இவ்வளோ பேர் இருக்காங்க. வா வா அப்படி சொல்லிட்டு அந்த கேக்கை வந்து ஃபர்ஸ்ட் வைக்கலாங்கன்னு இல்லை நேம் ரிவீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த நேம் வந்து பலூன் தானே விட்டிருக்கு. இது நேற்று ரிவீல் பண்ணலான்னு சொன்னோம். நீங்கள் அப்படியே 7 பற்றி லைட்டாக முறைக்கிறீங்க. ஏன்னா அவனுக்கு நேற்று நைட்டு உங்களை போட்டு பாடாக படுத்திருப்பாங்க. அந்த பேரை காட்டுன்னு நீங்கள் அவனுங்கள்ட்ட தப்பிச்சு கிழிச்சு அதை ஓட்டி வச்சுருக்கீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பா கையில் சின்ன குண்டூசி மாதிரி கொடுக்குறீங்க. அவள் சிரிச்சிட்டு வந்து ஏதோ பண்ணுறீங்க. பாப்பா குத்திக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் அந்த குண்டூசியை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு லெட்டரை உடைக்கிறீங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ்ட்டை பாப்பா கொடுத்துட்டு மற்ற மூணையும் ஓட அப்படின்னு அவனுங்களாம் வந்துட்டு பாப்பா கையெல்லாம் சேர்ந்து பிடிச்சி அழகாக உடச்சிட்டாங்க. ரியா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அவ்வளோ ஹாப்பி. இவனுங்க இந்த பேர் கேட்டோன்னே இவனுக்கு அப்போ தான் ஒரு நிமிஷம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு தடவை ஜெனி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ எல்லாம் அந்த ரூம்குள்ளே இருந்திருக்க மாட்டாங்க. பட் அவள் வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு ரியா எப்படி இருக்கீங்க, அசைஞ்சிட்ருக்கீங்களா, என் தங்கக்குட்டி அசைந்து அம்மாட்ட பேச ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருந்திருப்பா. அப்போ ஜேக்கு உள்ள வந்துட்டு என்ன பேர் சொல்கிற அப்படி கேட்டோன்னே அவள் அந்த பேரை சொல்லியிருப்பாள். பாய்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பான். பட் அந்த பேரே டோட்டலாக மறந்துட்டான். ஜேக்கு ஒன்று இது ஜெனி சொன்ன பேர் தானே சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. பட் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அந்த பேர். அவனுங்க சொல்லாமலே வச்சிட்டிங்களே செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கேக் வெட்டி கொடுக்குறது அப்படி இப்படி அந்த ஃபங்க்ஷன் செம்ம ஜாலியாக போயிருக்கும். டான்ஸு பார்ட்டின்னு அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இப்படியே டேஸ் போக ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ பாய்ஸ் கூட செம்ம அட்டாச்மெண்ட் ஆகிட்டீங்க. 7 பேரும் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, நீங்களும் கேட்பீங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஜெனி அப்படிங்கிறதுலாம் அவ்வளோவா வாயில் வரதில்லை, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஒயன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க 7 பேத்துக்குமே உண்மையை சொன்னால் இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க 7 பேத்துக்குமே உங்களையும் பிடிச்சிருக்கு. ஏன்னா 7 பேர் நீங்கள் இவ்வளோ நல்லா பார்த்துப்பீங்க. ஒரு அம்மா மாதிரி பார்த்துப்பீங்க. அவங்களும் உங்களை அம்மா மாதிரி பார்த்துப்பாங்க. அப்படி ஜாலியாக உங்கள் டேஸ்லாம் போக ஸ்டார்ட் பண்ணிச்சு. நீங்கள் வந்துட்டு ஜேகே கூட ரொம்ப பேச ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொருத்தர் கூட பேச ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் கேரக்டரும் செம்மையாக பிடிச்சி இவ்வளோ பண்ணுவீங்களாடா அப்படிலாம் தோண ஆரம்பிச்சிச்சு. அந்தளவுக்கு லைஃப் ஜாலியாக போயிட்டுருக்கு. பாப்பாவும் உங்க கூட செம்ம அட்டாச்மெண்ட்டு. சரி, இப்போ வந்து ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ் பார்க்கலாம். குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ரியா வந்துட்டு 5 வயசு பாப்பாவாக இருக்கோம். அந்த ஏஜ்லேருந்து இந்த பேர் வர எபிசோட்ஸ் பார்க்கலாம். 7 பேரும் வந்து ஒரே ரூமில் தான் தூங்குவாங்க. நீங்களும் அவங்க கூட தான் தூங்குவீங்க. நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் மேலேயே சுகா மேலேயே ஒரு பெட்ஷீட் வந்து ஃபுல்லாக கவராக இருக்குது. நீங்கள் வந்து சுகாவோட செஸ்ட்டில் வந்து தலையை வச்சு படுத்துருக்கீங்க. அவன் வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஹக் பண்ணி படுத்துட்ருக்கான். அவனுக்கு செம்ம தூக்கம். அப்போ பார்த்தா டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. எல்லாருமே தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. அம்மா 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 அப்படி சொல்லி அந்த சவுண்ட் கேட்குது. எல்லோரும் வந்து தடாப்புடான்னு எந்திரிக்கிறாங்க. பார்த்தா நீங்களும் சுகாவும் கேஷுவலாக தூங்கிட்டு இருக்கீங்க. 2 பேருக்கு எந்திரிங்க. ஒயன் ரியா வந்துட்டான். நீங்கள் எந்த வைக்கவே மாட்டேங்கிறீங்க. இவனுங்க வந்துட்டு டோரு திறக்கிறதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் 2 பேருமே வித்தவுட் ட்ரெஸ்ஸில் படுத்துருப்பீங்க. ஏன்னா நேற்று நைட்டு நீங்கள் 2 பேரும் தான் மேக்கவுட் பண்ணியிருப்பீங்க. அதனால் 2 பேரும் செம்ம தைனில் தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களால் எந்திரிக்கவும் முடியல. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஒயன் ரியாங்குதுங்க. அம்மா கதவை திறம்மா. ரியா அளவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். வேகமாக போய் ஜிக்கி கதவே திறந்துட்டான். மற்ற எல்லோரும் அப்படியே ஷாக்காக ஜேகே பார்க்குறாங்க. எதுக்குடா கதவை திறந்தே? அவங்க இன்னும் எந்திரிக்கலடா அப்படி இருக்குது. எல்லோரும் வந்துட்டு வேணும் பாப்பா தூக்கிட்டாங்க. நீ ரியா ஒன்று அம்மா அம்மா அப்பா இந்தாயா சுகா அப்படி சொல்லி கூப்பிட்றா. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை தேஞ்சிட்டே வருது. அப்பா விடியா அம்மாட்ட விடியா, எனக்கு மட்டும் இருக்கவே பிடிக்கல அப்படி சொல்ல வந்து எல்லோரும் தூக்கம் டென்ஷன் ஆகிட்டா. அவள் எல்லாரையும் திட்டிக்கிட்டு உங்களை தான் கூப்பிட்டுருக்கா. நீங்கள் பொறுமையாக கண்ணத்தை இருக்கிறீங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே பயங்கர ஷாக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே ஒன்று அப்படி சொல்லி தலையில் அடிச்சுக்கிறான். ஜிமின்லாம் தயவு செய்து 2 பேரும் எந்திரிச்சு போங்க அப்படின்றான். பாப்பா வந்து கத்திட்டே இருக்கா. கடைசியாக பாப்பா வெளியே தூக்கிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் சுகா எந்திரிடு அப்படின்றீங்க. சுகா வந்து எந்திரிக்கிறான். கதை வந்து லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. சுகா வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுறாங்க. சுகா அப்படி சொல்லி படிக்கிறீங்க. ரியாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்பா அப்படி சொல்லிட்டு அவன் கத்துறான். சுகா அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். செம்ம ஷாக்கு அவனுக்கு. ஏன்னா அவங்க கையிலேருந்து குதிச்சு சுகா வாடிக்கை வந்துட்டுருக்கா. எங்கள் அம்மாவை யாராவது கிஸ் பண்ணுறங்கிற மாதிரி. உங்கள் கிட்ட ரியா யாரையுமே நெருங்க விட மாட்டான். அடிச்சு துரத்தி விட்ருவா. அவள் வந்து குதிச்சு வரும். சுகா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டா. சுகா வந்து டவுசர் போட்டுருக்கா. உங்கள் மேலே தான் ஒரு தொழில் ட்ரெஸ் கூட இல்லை. நீங்கள் அப்படியே சுகாவை பார்த்து முறைக்கிறீங்க. சுகா வந்துட்டு பாப்பாவை பிடிக்கிறான். அவள் சுகாவை போட்டு பொட்டி அடி பொழந்துட்டு இருக்கா. அதுங்காட்டி ஜிமின் வந்து உங்களை அப்படியே பெட்ஷீட்டோட கவர் பண்ணி ரெஸ்ட் ரூம் கிளம்பிட்டா. நீங்கள் ஜிமின் பார்த்துட்டு பாய் அப்படி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் போகிறீங்க. ஜிமின் டக்குன்னு உங்களை இழுத்து கிஸ் பண்ணுற உடனே ரியா அதையும் பார்த்துட்டா. இந்தாடா அப்படி சொல்லிட்டு அவன் ஜிமினே அடிக்க போகிறான். நீங்கள் சிரிச்சிட்டே ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் கதை சேர்த்துட்டு போடு எல்லாத்தையும் ஆட்டி போடு அப்படிங்கிறீங்க. அவள் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்கான். ஒருத்தன் கூட திருப்பி அடிக்க மாட்டான். தைரியத்தில் மேடம் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த எபிசோடு இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ஸும் போடுறேன். இன்னும் கொஞ்சம் எபிசோடில் இந்த
டோட்டலாக இந்த எஃப்எஃப் முடிஞ்சிடுது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பேர் வந்து மியாவோட ரெட் அட்ராசிட்டிஸ், அப்புறம் இவங்களோட வந்துட்டு ஹாப்பி ஹாப்பி மே கோட்ஸ், இவங்க எப்படி எல்லாம் வந்து ஒரு ரியாவை சமாளிக்கிறாங்க, ரியா கிட்டேருந்து தப்பிச்சு எப்படி எப்படி சீக்ரெட்டெல்லாம் ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு ஓகே பேபியாக இருந்த வரைக்கும் ஓகே, சரி கொஞ்சம் வளர்த்து விட்டுறலாம்னு தோணுச்சு. அதான் சரி கொஞ்சம் ரியா வளர்ந்துட்டா, ஓகே இதுக்கு மேலே நம்ம மெயின்டைன் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஜாலியாக போகணும்னு நினைக்கிறேன். ஓகே பாய், லவ் யூ.